கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு, மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்கு வந்த மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே அவர் யார்? பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளிலே தேவனுடைய சத்திய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவனாக அவர் இருந்தாரா அல்லது யெகோவா தேவனின் வார்த்தையாக இருந்தாரா? யார் இந்த யெகோவா தேவன்? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரிக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக அவர் ஜெபம் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்து நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே யோவான் 17வது அதிகாரம் வசனம் 24, 25, 26 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 17:24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே பிதாவின் நாமத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது என்றால் அவர் ஒரு நபராக இங்கே இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். அப்போ குமாரனுக்கு என்ன நாமம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்பது குமாரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நாமம். அப்போ பிதாவுடைய நாமத்தை தெரியப்படுத்தினார் என்றால் பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் ஒரு நபர் என்று இங்கே அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் முழுவதும் பிதாவை பற்றின காரியங்களையே யூதர்கள் மத்தியிலே சாட்சியாக அவர் அறிவித்தார். அப்போ இந்த பிதாவாகிய தேவனுடைய தன்மையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் அதிகாரம் 5 வசனம் 37 என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்னவென்றால், அவருடைய சத்தத்தை யாருமே கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது. அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 16 ஒருவராய் சாகாமல் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பதிலளிக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக மிக அழகாக பதிலளிக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே அவர் யெகோவா தேவனாக இருந்தாரா அல்லது யெகோவா தேவனின் வார்த்தையாக இருந்தாரா என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அப்போ எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுள் பிதாவாகிய தேவன் என்பதை போன வீடியோ பதிவீட்டிலே நாம் தியானித்தோம். யெகோவா தேவன் முதலில் இயேசு கிறிஸ்துவை படைக்கிறார். பிறகு இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவையாகிய காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை பல ஆதார வசனத்தை மேற்கோள் காட்டி போன வீடியோ பதிவீட்டிலே நாம் தியானித்தோம். இப்படியாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் என்று உள்ளது. இப்படி தேவன் எல்லா காரியங்களையும் படைத்த பிறகு மனிதனை படைக்கிறார். பிறகு மனுஷியை, அதாவது ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணினார். பிறகு மனிதர்களோடு பேச ஆரம்பிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, கர்த்தர் நோவாவை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறப்ப பிதாவோட சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆதாமை நோக்கி, கர்த்தர் நோவாவை நோக்கி,
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்றெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. அப்போ யார் பேசினா? அதாவது பிதாவாகிய யெகோவா தேவன் நேரடியாக பேசினாரா என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உதாரணத்திற்கு நாம் சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் சூரியனை எல்லாம் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கடவுளை நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்றெல்லாம் உள்ளது. அப்போ இதை நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, தேவன் நேரடியாக பேசினாரா அப்படின்னா, இப்போ இந்த ஆதியிலே என்கின்ற வார்த்தை ஆதியாகமம் 1:1 பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த ஆதியிலே என்கின்ற வார்த்தை மற்றொரு இடத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் வேதாகமத்திலே யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஆதியாகமம் 1:1 யோவான் 1:1 ஆதியிலே என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ 2 பிகினிங்கில் எது முதல் பிகினிங் அப்படின்னா, யோவான் 1:1 தான் முதல் பிகினிங். அப்போ கர்த்தர் மனிதனோடே பேச ஆரம்பிக்கிறார். அப்போ பேச ஆரம்பிக்கிறாருன்னா நேரடியாக பேசினாரா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் சில அதிகாரங்கள், சில வசனங்கள் கடந்த பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மோசையை நோக்கி என்று எழுதப்பட்டுள்ளது. யார் இந்த கர்த்தருடைய தூதனானவர்? பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 7000 தடவை யெகோவா, அதாவது கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் எபிரேய மொழியிலே யெகோவா என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ யெகோவா தேவனுடைய தூதனாக, கர்த்தருடைய தூதனாக இருந்தவர் யார்? இப்போ தூது என்றால் வார்த்தை என்று அர்த்தம். இப்போ பாருங்கள், யோவான் 1:2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படிங்கிறதுக்காக வார்த்தையும் தேவனும் ஒன்றுதான் என்று நினைக்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் என்றால் என்னுடைய வார்த்தையும் நானும் ஒன்று தான். அப்போ என்னிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் நானும் ஒரே நபர் தான். ஆனால் அந்த யோவான் 1:2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ அவர்னா அந்த வார்த்தை என்பதே ஒரு நபர் என்று அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த வார்த்தையானவர் யார் என்று நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்போமானால், யோவான் மிக அழகாக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 19:13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் அப்படின்னா, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். யார் அவர் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய, யெகோவா தேவனுடைய வார்த்தையாக அவர் இருந்தார் என்று இங்கே தெரிய வருகிறது. அப்போ பாருங்கள், இப்போ 3 பேருடைய சம்பவத்தின் மூலம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தன்மையிலே இருந்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இப்போ கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து, அதாவது வார்த்தை என்றால் தூது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் மோசையை நோக்கி அப்படின்னு இருக்குது. இப்போ 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல மோசேவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ மோசேவை குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். மோசே யார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அந்த எகிப்திலே அடிமையாக இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கானானுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு லீடராக மோசே விளங்கினார் என்பது நமக்கு தெரியும். இப்போ மோசேவுக்கு எப்படி கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார் என்பதை நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 3:2-4. யாத்ராகமம் 3:2-4. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் தான் மோசேக்கு முட்செடியிலே தரிசனமானார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே தேவன் அவனை நோக்கி அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அப்போ எப்படி இது யார் இப்போ பேசுகிறா அப்படின்னா, தேவன், அதாவது கர்த்தராகிய கடவுள் யெகோவா தேவன் தான் பேசுகிறாரு. ஆனால் நேரடியாக அல்ல, கர்த்தருடைய தூதனானவர் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த கர்த்தருடைய தூது என்றால் வார்த்தை. யார் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 13 அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய தூதனானவர், வார்த்தையானவர், யெகோவா தேவனுடைய வார்த்தையானவர், தூதனானவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய தூதனானவர் என்பதை இப்பொழுது அநேக வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் உறுதிப்படுத்த போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த மோசேயின் சம்பவத்தை குறித்து தொடர்ச்சியாக இன்னும் சில வேத வசனத்தை கொண்டு நாம் ஆராயலாம். யாத்ராகமம் அதிகாரம் 23 வசனம் 20, 21. யாத்ராகமம் அதிகாரம் 23 வசனம் 20, 21. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ யாருடைய நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய நாமம் அவருடைய அந்த தூதனுடைய உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய அதாவது கர்த்தருடைய நாமம் என்ன, கர்த்தருடைய தூதனானவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அப்போ மோசே வழிநடத்தி செல்கிறார். ஆனால் அதாவது மோசே செங்கடலை நோக்கி பிரயாணமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது பார்வோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே பின்னாடியே தொடர்ந்து வரார். அப்போ செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த செங்கடலுக்கு இடையே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். எப்படி என்றால் ஒரு தூதனானவர் மூலம். அப்போ அந்த கர்த்தருடைய தூதன் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தூது என்றால் வார்த்தை. இப்போ இந்த ஒரு சம்பவத்தில் அது மாத்திரமல்லாமல் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் தூதனானவர் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துகிறார் என்று நமக்கு தெரியும். இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அந்த கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை மிக அழகாக புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 முதல் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 முதல் 4 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பார்த்தீங்களா? இப்போ அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று இங்கே பதிலளிக்கிறார். இப்போ அந்த கண்மலை அப்படின்னாவே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் செல்லக்கூடிய ஒரு காலத்தில், அதாவது கானான் நோக்கி இஸ்ரேல் ஜனங்கள் மோசே தலைமையிலாக போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறப்ப தேவன் கண்மலை அடி அப்படிங்கிறார். அப்போ அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் அதே 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 9 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அப்படிங்கிறார். அப்போ பார்த்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய தூதன் என்று வரக்கூடிய இடங்களிலெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பட்டார் என்பது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் இப்போ பாருங்கள், அப்படி கர்த்தரை பார்க்க முடியுமா?
இப்போ உதாரணத்துக்கு சூரியனை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் யெகோவா என்று வரக்கூடியது சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அந்த கர்த்தரை, இப்போ கர்த்தருடைய தூதனை தான் வந்து மோசே பார்க்குறார். அப்போ கர்த்தரை பார்க்கல. அப்போ கர்த்தரை, அதாவது யெகோவா தேவனை பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள், யாத்திராகமம் அதிகாரம் 33 வசனம் 20. யாத்திராகமம் அதிகாரம் 33 வசனம் 20. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பார்த்தீங்களா? அப்போ நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அப்போ கர்த்தரை, அதாவது யெகோவா தேவனை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. அப்போ மோசே உயிரோடு இருக்கிறார் என்றால் மோசே பார்த்தது யெகோவா தேவனை அல்ல, யெகோவா தேவனுடைய தூதனானவரை அவர் பார்த்தார் என்று இப்போது நமக்கு தெரிய வருகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சம்பவத்திலே இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்கள் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே என்னாகமம் அதிகாரம் 12 வசனம் 7, 8. என்னாகமம் அதிகாரம் 12 வசனம் 7, 8. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதேட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? அப்போ மோசே வந்து முச்செடியில் கர்த்தருடைய தூதனானவர் தான் பார்த்ததாக நாம் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல மிக அழகாக விளக்கமாக சொல்கிறார். கர்த்தரின் அவன்னா யார்? மோசே கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தரின் சாயல் யார்? கர்த்தரை பார்க்கல. கர்த்தரை பார்த்தா, அவருடைய முகத்தை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய சாயலை மோசே பார்க்கிறார்னா கர்த்தருடைய சாயல் யார்? இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய சாயல், ஆங்கிலத்தில் இமேஜ் ஆஃப் காட் அப்படின்வாங்க. அப்போ தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ தேவனுடைய சாயல், கர்த்தருடைய சாயல் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் இப்போ மோசேவை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது யாக்கோப்பை குறித்து நாம் பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு முற்பிதா அப்படின்னு யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இப்போ அந்த யாக்கோப்போட ஒரு புருஷன் போராடினதாக ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் அதிகாரம் 32, ஆதியாகமம் அதிகாரம் 32 24 நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 32 24. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாருங்கள், மிக அழகாக ஒரு புருஷன் வந்து யாக்கோப்போடு போராடுகிறார். இப்போ நமக்கு முதல் வீடியோவில் போட்ட ஒரு சம்பவத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். அதாவது ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு நற்செய்திக்காக ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலே 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்தித்த காரியங்களை நாம் தியானித்தோம். அப்போ அந்த 3 புருஷரில் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இயேசு கிறிஸ்துவே புதிய ஏற்பாட்டிலே சாட்சியாக அவர் அறிவித்தார். நாம் வேதத்திலே யோவான் அதிகாரம் 8 வசனம் 56 ஆபிரகாம் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து பதிலளித்தார். அப்போ அங்கேயும் 3 புருஷர்கள் வராரு. அந்த 3 புருஷரில் ஒருவர் யார்? 3 புருஷர்கள் என்றால் 3 தேவதூதர்கள். அந்த 3 தேவதூதர்களில் பிரதானமான தேவதூதராக, கர்த்தருடைய தூதனாக, யெகோவா தேவனுடைய தூதனாக, தூதன் என்றால் வார்த்தை,
மெசஞ்சர் ஆஃப் யாவே என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்போ கர்த்தருடைய தூதனாக ஆபிரகாமுக்கு வந்தார் என்பது நமக்கு தெரியும். அப்போ அதே போன்று இங்கே யாக்கோபோடு ஒரு புருஷன் போராடுகிறான். அப்போ இப்போ இந்த இடத்துல ஆதியாகமத்தில் புருஷன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஓசியா புஸ்தகத்திலே மிக அழகாக ஓசியா அதிகாரம் 12 வசனம் 3, 4, 5. ஓசியா அதிகாரம் 12 வசனம் 3 அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். பாருங்கள், அந்த இடத்துல ஆதியாகமத்தில் புருஷன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அது விளக்கமாக ஓசியா புஸ்தகத்திலே தூதனானவரோடு போராடி மேற்கொண்டதாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தில் கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், இப்போ கர்த்தருடைய தூதன் யாருன்னா, கர்த்தருடைய தூது என்றால் வார்த்தை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கர்த்தரே தூதனாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். இப்போ பாருங்கள், கர்த்தரே தூதன் என்று நம்முடைய பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிறார். இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய மகள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் இருக்கிறேன், எனக்கு பிறந்த என்னுடைய மகள் இருக்கிறார். அப்போ நான் வேறு, என்னுடைய மகள் வேறு. அதே போன்று கர்த்தருடைய தூதன் அப்படின்னா கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த கர்த்தருடைய தூதன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? யெகோவா தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு என்பதை போன வீடியோ பதிவிட்டிலே நாம் பார்த்தோம். இப்போ அநேக பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது கர்த்தரே தூதன், கர்த்தர் தான் தூதனாக மாறி வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை, யெகோவா தேவனை பார்க்க முடியாது, அப்படி பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் கூட யாக்கோபு போராடினார் என்று தெரிய வருகிறது. அது மாத்திரமல்லாமல் கடைசியாக ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது நமக்கு சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். சிம்சோன் எந்த ஒரு போருக்கு போனாலும் தனியாக சென்று சண்டை போட்டு அவர் வெற்றி பெறுவார். அப்போ அந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக சிம்சோனுடைய பிறப்பை குறித்து, சிம்சோனோட அப்பா யாருன்னா மனோவா. அப்போ மனோவாவுக்கும் சிம்சோனுடைய தாய்க்கும் கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்ட காரியத்தை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 19 வசனம் 17, 18. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதென்ன? அது அதிசயம் என்றார். பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவருடைய நாமத்தை மனோவா கேட்குறார். அப்போ கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, என்னுடைய நாமம் அதிசயம் அப்படிங்கிறார். இப்போ இந்த அதிசயம் என்கின்ற ஒரு பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக அழகாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிசயம் என்கின்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? அப்போ கர்த்தருடைய தூதனானவருக்கு அதிசயம் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், அந்த அதிசயம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 6 நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பார்த்தீங்களா? அப்போ இந்த அதிசயமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய அந்த கர்த்தருடைய தூதனானவருடைய நாமம் அதிசயம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனாக, யெகோவா தேவனுடைய தூது என்றால் வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார் என்பது இங்கே மிக அழகாக தெளிவாக தெரிய வருகிறது. இப்போ பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய தூதனாக அவர் வெளிப்பட்டார், யெகோவா தேவனுடைய தூதனாக.
யெகோவா தேவனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே அநேக பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த பூமிக்கு வந்து தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் என்பதையெல்லாம் மிக அழகாக யோவான் அதிகாரம் 17வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மிக அழகாக எழுதப்பட்டுள்ளது. அப்போ பூமிக்கு வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு, யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன், யெகோவா தேவனுடைய தூதனாக அவர் பிரதான தூதனாக இருந்தார் என்று தெரிய வருகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த கர்த்தருடைய தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயர் பூமிக்கு வந்தது பிறகு தான் அவருக்கு இயேசு கிறிஸ்துங்கிற பெயரே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்பாக இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசேயை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த மோசே இறந்த பிறகு மோசேவுடைய சரீரத்தை குறித்து சாத்தானோடு ஒரு தூதன் தர்க்கம் பண்ணி, அதாவது மோசேயின் சரீரத்தை குறித்து ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த சம்பவத்தில் ஒரு தூதனை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டுள்ள அந்த தூதன் யாருன்னா, அதாவது ஆங்கிலத்தில் மைக்கிள், அதாவது தமிழில் மிகாவேல் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யூதா 9வது வசனத்திலே, பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பார்த்தீங்களா? அப்போ மோசே வழிநடத்தி சென்றது கர்த்தருடைய தூதன்னா, இங்கே மிகாவேல் என்று சொல்லக்கூடியது யாருன்னா, நம்முடைய கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மிகாயேல் என்று இங்கே தெரிய வருகிறது. இப்போ பாருங்கள், கர்த்தருடைய தூதன் மிகாயேல் அவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், மிகாவேல் என்கின்ற அந்த பெயருக்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ தமிழ் வேதாகம அகராதியிலே மிகாயேல் என்கின்ற ஒரு பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை போன்றவர்னு அர்த்தம். அப்போ தேவனை போன்றவர், யெகோவா தேவனுடைய சாயல், யெகோவா தேவனுடைய ரூபம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அப்படிங்கிறார். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் சொல்கிறாரு, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய ரூபம், யெகோவா தேவனுடைய சாயல் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், மிகாயேல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று மிக உறுதியாக நமக்கு தெரிய வருகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே யெகோவா தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு, யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை இன்னும் அநேக வசனங்கள் இருந்தாலும் சாலமோன் ஞானி மிக அழகாக நீதிமொழிகள் அதிகாரம் 30 வசனம் 4 எழுதுகிறார். நீதிமொழிகள் அதிகாரம் 30 வசனம் 4 வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அவருடைய நாமம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ குமாரனுடைய நாமம் இன்றைக்கு தெரியும். அது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னா, இதை குறித்து மோசே கேட்கும் பொழுது மோசேக்கு மிக அழகாக தேவன் வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமம் அதிகாரம் 6 வசனம் 2, 3. யாத்ராகமம் அதிகாரம் 6 வசனம் 2, 3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய நாமம் என்னன்னா யெகோவா. அப்போ கர்த்தருடைய தூதனானவருடைய நாமம் என்னன்னா அதிசயம். அந்த அதிசயமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மிகாவேல் என்கின்ற பெயர்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே
இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனாக இருக்கவில்லை. யெகோவா தேவனின் கர்த்தருடைய தூதனாக அவர் வெளிப்பட்டார். இப்போ பாருங்கள், இன்றைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தான் யெகோவா என்று நினைக்கிறார்கள். இப்போ யோவான் அதிகாரம் 8 வசனம் 24, 25 நானே அவர் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து யூதர்கள் கேட்கும் பொழுது நானே அவர் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ நானே அவர்னா அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நானே அவர் அப்படின்னா அவர் தான் யெகோவா அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. யெகோவா தேவன் தான் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் இந்த வேதாகமம் மிக அழகாக அநேக புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அநேக வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் யெகோவா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்றால் ஒரு சில வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்படி சில வசனங்களை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து தான் யெகோவா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காரியங்களை எல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களிலே அந்த வசனத்தையும் அந்த வசனத்தினுடைய விளக்கத்தையும் நாம் தியானிக்கலாம். அப்படி தியானிக்கும் பொழுது யெகோவா தேவன் தான் கடவுள் என்று நாம் உறுதியாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துவார். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே நம்மை சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.